காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க. எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யறதுக்கு காரணங்கள் இருக்கும். ஏதோ எதுவாக கூட இருக்கட்டும். ஒரு பொருளை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க கிட்டேருந்து நம்ம அந்த பொருளை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், பணம் கொடுக்கறதா இருக்கும், பணம் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு பொருள் நம்ம கிட்டேருந்து தொலைஞ்சி போனாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். தொலைந்த பொருள் நமக்கு திரும்பவும் கிடைச்சிட்டா அது நமக்கானது. ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம், அது நமக்கு திரும்பவும் கிடைக்கலன்னா அது நமக்கானது இருக்காது. நிச்சயமாக அது நமக்கானதாக இருக்காது. எப்படி நமக்கானதாக இருக்காதுன்னு நம்ம யோசிப்போம். நம்ம தான் அதை காசு கொடுத்து வாங்குகிறோம், நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பொருள் இப்போ தொலைஞ்சி போச்சு, அது நமக்கானதாக எப்படி இருக்காது? சொல்லுவாங்க தெரியுங்களா பெரியவங்க, நமக்காக படைக்கப்பட்டது, நமக்காக ஒரு பொருள் இருக்குதுன்னா அது எங்கே தொலைஞ்சாலும் எங்கே போனாலும் திரும்பவும் நம்மக்கிட்டேயே வந்துடுங்க. ஆனால் அது நமக்கானது இல்லைன்னா, அது நம்ம பணமே கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, அது நமக்கானதாக இருக்காது. நம்மக்கிட்ட வந்து சேரவும் சேராது. நம்மக்கிட்ட வந்து சேரலைன்னா அது நமக்கானது கிடையாது. அப்போது அது ஒரு கர்மா. அந்த பொருள் மூலியமா நம்ம கர்மாவை தொலைக்கணும்னு கடவுள் தீர்மானம் செஞ்சுருக்காரு. அப்போது அந்த பொருளை நம்ம தொலைத்தால் மட்டுமே நம்ம கர்மா கழியப்படும். அப்போது நம்ம தொலைக்கிறதும் ஒரு நல்லது தாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இருக்க மாட்டோம். எதிர்பார்க்காம ஒரு பணம் கொடுத்து வாங்காமல் யாரும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அது அன்பளிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் கீரை கிடச்சிருக்கலாம். அதை நம்ம தேடி பார்ப்போம், அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு நினைப்போம். அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் திரும்ப அந்த பொருள் நம்மக்கிட்டேயே வந்துடும். வேறு வழி இல்லாமல் நம்மளே வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்துடும். அப்போது அது நமக்கானது தான். ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இதில் நம்ம எங்கேயோ ஒரு கடன் பட்டிருப்போம், வாங்கியிருப்போம், கொடுத்துருப்போம். அது நம்மக்கிட்ட வந்து சேரணும். இந்த பொருள் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ராசி. இந்த பொருள் எங்கள் கிட்டே வந்ததுலேருந்து ரொம்ப நல்லதெல்லாம் நடக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுவும் அங்கே விஷயம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியமே இல்லை. நம்ம நினைக்கலாம் அது நம்ம பணமே கொடுத்து வாங்காமல் இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு உறுத்தலாகவும் இருக்கலாம். கடவுளோட கட்டளை இல்லாமல் எதுவுமே நம்மக்கிட்ட வராது, எதுவும் நம்மக்கிட்ட இருந்து போகிறதும் கிடையாதுங்க. போனாலும் சந்தோஷமாக விட்டுடணும். ஏன்னா நமக்காக இருக்கிறது நிச்சயமாக நம்மக்கிட்ட ஒரு நாள் வந்து சேரும். அப்படி சேரலைன்னா கூட அது ஒரு கர்மான்னு நினச்சிட்டு நம்ம விட்டுடணும். நமக்கு ஒரு பொருள் கர்மாவாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு அது வரமாக இருக்கும். கடவுள் அப்படி தாங்க கணக்கு வைப்பார். ஏன்னா நம்ம இன்றைக்கி செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கணக்கு தாங்க. எல்லாமே கணக்கின் படி தான் நடக்குது இன்றைக்கி. வெற்றி